சார் நிறைய பேர் டிலயோ அல்லது டீலயோ பேர் வச்சுக்கிட்டாக்க உடனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மிரட்டுறாங்க, இந்த 2 லெட்டர்ஸ்ல பேரே வைக்க கூடாது, ஏன்னா வாழ்க்கையில அடி மேல அடி விழும், என்னமோ மத்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இவங்களை மட்டும் இப்படி மிரட்டுறாங்க சார். இந்த பயம் இந்த 2 லெட்டர்ஸ்க்கு தேவைதானா? ஒருத்தர் பேர் டீல இருக்கு, டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அது இருக்கட்டும். டீல பேர் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பதவியில் கண்டிப்பாக இருப்பாங்க, உயர்ந்த பதவியில் தான் இருப்பாங்க. சின்ன வயசுலேயே உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சந்தர்ப்பம் அவங்களுக்கு கொடுத்துரும். அவங்களுக்கு பிடிச்சு இருக்கணும், அவங்க ஏற்றுக்கொள்கிறா போல இருந்துச்சுன்னா தான் எதை கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு கொடுங்க நான் வாங்கிப்பேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன், அவங்களுக்கு அது ஓகே அதனால தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி மன ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. டீல பேர் இருக்கிறவங்க இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படி வந்திருக்கிறவங்க எல்லாம் டீல பேர் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மாதிரி லைஃப் எல்லாம் அவங்க என்ஜாயபுளாக இருப்பாங்க. டீனா நம்ம கான்செப்டில் என்னென்னது, அவங்க போடுற எஃபர்ட்ஸ் எனர்ஜி எல்லாமே அவங்கள தேடி தானாகவே வரும். இன்கமிங் இன்மை கொஞ்சமாக போட்டாலும் நிறைய வரும், அது டீ. டி நம்ம ஏபிசிடி வருதுல அது. இந்த டீல பார்த்தீங்கன்னாக்கா இவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரமே எதுவுமே கிடைக்காது. அங்கீகாரம் அப்படின்னாக்கா ரெகக்னைஸே லைஃப்பில் இருக்காது. கேரியர் எடுத்தாலும் சரி, நீ பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள் பேரில் பார்த்தாக்கா பிஸ்னஸ் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி டெபிட்லேயே தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க. எபிசோட் 7 ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாக எல்லாரும் பயப்படுற 2 லெட்டர்ஸ் இருக்குங்க. ஒன்னு பாத்தீங்கன்னாக்க டி, டெவில், டேர் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க டி, டெரிபிள் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு இல்லைங்களா? இந்த 2 லெட்டர்ஸ்குள்ள இவ்வளவு விஷயங்கள் புதைந்து கிடக்கா? இதுக்குள்ள என்ன அப்படிதான் மேஜிக் இருக்கு? ஏன் இதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க? இந்த லெட்டர்ஸ்ல பேர் வச்சுக்கிட்டா சக்சஸ் நம்மை நோக்கி வராதா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜி என் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேர்களே சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நிறைய பேர் டீலயோ அல்லது டீலயோ பேர் வச்சுக்கிட்டாக்க உடனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மிரட்டுறாங்க, இந்த 2 லெட்டர்ஸ்ல பேரே வைக்க கூடாது, ஏன்னா வாழ்க்கையில அடி மேல அடி விழும், என்னமோ மத்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இவங்களை மட்டும் இப்படி மிரட்டுறாங்க சார். இந்த பயம் இந்த 2 லெட்டர்ஸ்க்கு தேவைதானா? ஒரு பேர் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எந்த லெட்டரும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்பாபெட்டிக் லெட்டர் நல்லா சிறப்பான லைஃபை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதுலேயும் ஏலேருந்து Z வரைக்கும் சொல்லியிருக்கணும். டீல என்ன மாதிரி வைப்பு வேலை செய்யும், டீல என்ன மாதிரி இருக்கும், எதில் பேர் வச்சா லைஃப்பை நமக்கு ஃபஸ்ட்டு அது சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி ஃபஸ்ட்டு லெட்ரு. இப்போ ஜாதகத்தில் இந்த ராசிக்கு முதல் எழுத்து இதுன்னு சொல்கிற மாதிரி நியூமராலஜியில் ஃபஸ்ட் லெட்ரு இது இருக்கணுன்றது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டீல ஆரம்பிப்போம். ஒருத்தர் பேர் டீல இருக்குது, டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அது இருக்கட்டும். டீல பேர் இருக்குது, இந்த டீல பேர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்தாக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டா, டீல பேர் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பதவியில் கண்டிப்பாக இருப்பாங்க, உயர்ந்த பதவியில் தான் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேயே உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சந்தர்ப்பம் அவங்களுக்கு கொடுத்துரும். அடுத்து பொதுவாக ஒருத்தர் ஒரு மேலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றாருனாக்கா ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும், மாரல் சப்போர்ட் இருந்தால் தான் வரணும். ஆனால் பேரில் டீ அப்படிங்கிறவங்களுக்கு மாரல் சப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு தன்னிச்சையாக வந்துடுவாங்க. இவங்களுக்கு புகழும் பதவியெல்லாம் இவங்களே தேடி வரும், இவங்க தேடி போக மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி வழியை வச்சுருப்பாங்க, பார்த்துன்னுவாங்க, தனி பார்த்து அதன் பிரகாரம் தான் போவாங்க. அது எல்லாமே சக்ஸஸில் இருக்கும். அதேமாதிரி ரைட்ரு இதுமாதிரி என்ன வேணாலும் எடுத்து பாருங்கள், டீயில் உள்ளவங்களெல்லாம் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். பொது வாழ்க்கையிலையும் ரொம்ப உயர்ந்த பதவியில் இவங்க இருந்திருப்பாங்க. இந்த டீக்கு உண்டான இந்த இந்த மாதிரி பவர்லாம் டீயில் உண்டவங்களுக்கு கண்டிப்பாக உண்டா கிடைக்குமா? கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக கிடைக்கும். இதில் மாற்று கருத்து யாருக்குமே இல்லை. ஆனால் டீல பேர் வச்சு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா சார்? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அவங்க டேட் ஆஃப் பர்த் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்றதுனாக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு அவங்களால லைஃப்பை சர்வே பண்ண முடியாத டேட் ஆஃப் பர்த்து அந்த டீல ஏதோ வச்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு சர்வே பண்ணுறாங்க, அவ்வளோதான். சர்வே பண்ண முடியாது, சர்வே பண்ணுறாங்க, அப்படிதான். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேஷன் டேட்டில் இருந்திருக்கும். இந்த டீல எது இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்களால மேனேஜபிளாக இருக்குது. அடுத்து
வேற என்ன சொல்லலாம், கௌரவம், அந்தஸ்து, பதவி, பணம், புகழ், இவங்க லைஃப்ல அப் டு லைஃப் வரைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உயர்ந்த ஸ்தானத்திலே தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு பெரிய புரட்சிகரமான புது புது யுக்திகளை கையாளுவாங்க. அப்படி ஒரு மைண்டு, அப்படி ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அதை செய்வாங்க. அதான் சொல்லணும், வசதியாக தானே வந்தோம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், உண்மையிலே அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் நல்ல பதவி, அது வேண்டாம் பரவாயில்லன்றாங்க. ஜஸ்ட் லைக் தட் மாதிரி வேண்டான்றாங்க, அதெல்லாம் வேண்டான்றாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு பிடிச்சி இருக்கணும், அவங்க ஏற்றுக்கொள்கிறா போல் இருந்துச்சுன்னா தான் எதை கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு கொடுங்க நான் வாங்கிப்பேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன், அவங்களுக்கு அது ஓகே, அதனால தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி மன ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. டீயில் பேர் இருக்கிறவங்க இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படி வந்திருக்கிறவங்க எல்லாம் டீயில் பேர் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மாதிரி லைஃப்பை தான் அவங்க என்ஜாயபுளாக இருப்பாங்க. டீனா நம்ம கான்செப்டில் என்னென்னது, அவங்க போடுற எஃபர்ட்ஸ், எனர்ஜி எல்லாமே அவங்கள தேடி தானாகவே வரும். இன்கமிங் இன்மை கொஞ்சமாக போட்டாலும் நிறைய வரும், அது டீ. இப்போ அடுத்து டி, நம்ம ஏபிசிடி வருதுல, அது இந்த டியில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரமே எதுவுமே கிடைக்காது. அங்கீகாரம் அப்படின்னாக்கா ரெகக்னைஸே லைஃப்பில் இருக்காது. கரியர் எடுத்தாலும் சரி, நீ பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள் பேரில் பார்த்தாக்கா பிஸ்னஸ் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி டெபிட்லேயே தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க. அது மாதிரி அங்கீகாரம் கிடைக்காத ஒரு வாழ்க்கை. ஒரு இடத்துல ஒரு சீட்டில் போய் உட்காந்துருக்காங்கனாக்கா பல வருஷமாக அதே இடத்துல தான் இருப்பாங்க. ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கலைங்க, நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி பார்த்தேன், ப்ரொமோஷன் வரல. அது வராது. அது அவங்களுக்கு கொடுக்குறது மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இன்னொருத்தர் பேக்கப் இல்லாமல் இவங்களால மேலே வரவே முடியாது. இவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டர் யாருன்னா ஒருத்தர், இப்போ அவருக்கு எதனா கொஞ்சம் கொடுங்க, அவர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொன்னால் தான் இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப்பில் தான் இவங்க மேலே வர முடியும். இவருக்குன்னு சொல்லி அது கிடையாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு மாதிரி சொல்கிறீங்க, அதுக்கு அர்த்தம் அதுதான். அதிர்ஷ்டன்றது அவங்க பார்க்க முடியாது. ரெகக்னிஷன் ஒரு மனுஷனுக்கு கிடைக்காத ஒருத்தருக்கு அது அதிர்ஷ்டம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு பதவியை அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களாம் செல்ஃபாக வாங்கிட்டாங்கன்னு கூட வச்சிங்களேன், அதை முழுசாக கூட தக்க வைக்க முடியாது. அது இருக்காது, இவங்க மாட்டேன்னு சொல்லலை, அது இருக்காது. மொத்தத்தில் அந்த டீல பேர் இருக்கிறவங்க வந்து அவங்களால எவ்வளோ போடுவாங்க எஃபர்ட்ஸு, சைன், அது இதில் அவங்களால வந்து அதனால் வந்து கம்மௌட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம டீல பேரை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிற போல இருக்க, வேணானே சொல்லுவேன். சரி, ஏன் சார் இப்போ நம்ம திலீப் குமார் இருந்தார், அவர் சக்கப்போடு போட்டாரு. ரீசெண்டா துரந்தர்னு ஒரு படம் சார், பயங்கர பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். நம்ம நார்த்ல திலீப் குமார்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, அவரும் பயங்கர ஹிட். அவரை யாரோட கம்பேர் பண்ணுவோம், சிவாஜி கணேசனோட கம்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்குதே சார். இதுல வந்து அதுதான் சொற்கள்ல நம்ம உபயோகிக்கிற சவுண்ட் இருக்கு பாருங்க, நாம பயன்படுத்துறதுக்கும் வடநாட்டுக்காரங்க பயன்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நாம வந்துட்டு டி நம்ம கிட்ட பொதுவா சவுத் ஜோன் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு ஒலி, ஒரு சவுண்டையும், ஒரு எந்த பேரை கொடுத்தாலும் அதுல என்ன இருக்கோ அப்படியே கரெக்டா சொல்லுவோம். நார்த்ல உள்ளவங்க கரெக்டா சொல்லவே மாட்டாங்க. திலீப் குமார்ன்றத நாம தான் கரெக்டா டி போட்டு திலீப் குமார் சொல்லுவோம். அவங்க டி சவுண்டை சொல்ல மாட்டாங்க, திலீப் குமார் மேல தான் சொல்லுவாங்க, டி சவுண்டு போட்டு தான் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வெறும் திலீப் குமார் மட்டும் கிடையாது, நீங்க எந்த பேரும் பாருங்க, நாம உச்சரிக்கிறதுலையும் பாருங்க, அவங்க உச்சரிக்கிறதுலையும் பார்த்தாலும் நிறைய மாடிஃபிகேஷன் இருக்கும். நாம என்ன இருக்குதோ அப்படியே சொல்லுவோம். அவங்க இடத்துல வந்து சொல்லி பார்த்தா அது வராது. அது அவங்க சவுண்டு தான் இருக்கும், அந்த சவுண்டு தான் வேலை செய்யும். இதில் சவுண்டும் ஒலியும் தான் வேலை செய்யும். நான் தான் சொல்லிட்டேன், திலீப் குமார்ன்றது சாதாரண கிடையாது. இன்னங்கிட்ட விட திலீப் குமார்ன்றது ஒரிஜினல் பேர் அவர் கிடையாது, அவர் இந்து கிடையாது, அவர் ஒரு முஸ்லீம். அவர் பேரை மாற்றிக்கிட்டாரு, அது மாற்றிக்கிட்டு இந்து பேர் வச்சிருக்கிறாரு. அதனால் அந்த திலீப் குமார், நாம தான் திலீப்னுவோம், அவங்க திலீப் குமார் சொல்கிறேன், திலீப் குமார் அவங்க தான் அவரை சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க, நம்ம இல்லையே. நாம தான் தெளிவாக சொல்லுவோம். அதனால் அந்த ஒலி உச்சரிப்பு சவுண்டெல்லாம் நம்ம சவுத் ஜோன் உள்ளவங்க அழகாக சொல்லுவாங்க. அடுத்து துரந்தர் மூவி. ஆமாம், டீல ஆரம்பிச்சது இல்லை, நீங்கள் அந்த சவுண்டை திருப்பி சொல்லி பாருங்க. துரந்தர் தூ வருது, ரா சவுண்டு தான் அப்வேர்ட்ல போகும். துரந்தர் அதுதான் ஒலி சவுண்டு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார். இருக்கு. இப்ப நீங்க இன்னும் சொல்ல போனா நான் இப்படி கூட சொல்லுவேன், நீங்க பிரெஞ்சில எல்லாம் போனீங்கன்னாக்கா டி சவுண்டு வெள்ளக்காரங்கள நிறைய இருக்கும். அது குறிப்பா அமெரிக்கால இருக்காது, பிரெஞ்சில் இருக்கும் டி சவுண்டு. அவங்க டி தான் எழுதுவாங்களே, சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வேற ஒரு சவுண்ட், திச்சசா
அப்படி டி இருக்கும். ஆனால் டி சொல்றா போல இருக்கும். அடுத்த சொல் அதாவது துறந்தர். மற்றதெல்லாம் வேண்டாம், ஈஸியாக புரியுறது. சினிமானா ஈஸியாக புரியும். துறந்தன்றது அந்த டி போடுவோம், ஆனால் அந்த அடுத்து அதை கட் பண்ணிட்டு அந்த ஆர் சவுண்டு மேலே இருக்கும். அதுதான் மேலோங்கி இருக்கும். துரா ரா ரா சவுண்டு. துரந்தர், துதந்தர் இல்ல, துரந்தர். அப்போ ஆர் சவுண்டு வரும். ஸ்ட்ரெஸ் வந்து ரால வருது. ரா தான் வரும். டொனால்ட் ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் அவரே எதுக்கு இதுல இருக்கிறீங்க இன்னைக்கு? அவர் எதுல சேர்த்துக்கல சொல்றதுன்னு தெரியலையே. அவர் இப்ப எதுல சேர்க்க மாட்டேன்னு நான் சொல்லல, அந்த நாட்டுல இருக்கிறவங்களும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. தெரியும் அவர் போட்டாக்கா டொனால்டு ட்ரம்ப் அதெல்லாம் வந்து. இப்போ இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஒருத்தன் வந்து நல்லா பாருங்க, சுயம்பா ஜெயிச்சவங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சுயம்பானாக்கா தானா இருந்து ஜெயிச்சவங்கன்றது ஒண்ணு இருக்கு. ட்ரம்ப் தானே ஜெயிக்கல, அவங்க தாத்தா ஜெயிச்சுது. சொத்துலாம் அவங்க தாத்தா சொத்து, அடுத்து அப்பா சொத்து. அதை இவர் காப்பாத்திட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் இந்த ரேஞ்சில் போன காப்பாத்துற மாதிரி எனக்கு தெரியல. அவரே காப்பாற்ற முடியுமா? அதுதான். அதனால முன்னோர்கள் சேர்த்த சொத்து. அவர் ஜெர்மனிக்கார். அவர் ஒரிஜினலுடைய அவருடைய பான் வந்து பார்த்தா ஜெர்மனி அவர். அதனால வந்துட்டு எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, அவரா வந்து சுயம்பா இருந்து அவர் சம்பாதிச்சாரான்னு பார்த்தாக்கா இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் கரெக்டாக தான் கேட்குறீங்க. அதாவது நான் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னு பார்த்தா டி எல்லாம் அழகாக நீங்கள் தேடி பிடிச்சி கரெக்டாக கேட்குறீங்க. அப்படி தான் கேட்கணும். அவர் சுயம்பா இல்லை. அப்போ நம்ம சொல்கிறது அப்படியே உங்கள் கேள்விக்கு அப்படியே பதிலுக்கே வந்துடுறேன். டொனால்ட் ட்ரம்ப் டீல தான் இருக்கிறாரு. அவர் சுயம்பா சம்பாரிச்சாரா? தாத்தா அப்பா சம்பாரிச்ச ஜாலியா இருக்காரு சார். அது இருக்கட்டும். அது அப்பா தாத்தா சம்பாரிச்ச சொத்தை இவர் ஜாலியா தான் இருப்பாரு. இவரை சம்பாரிச்சாதான் அதுக்கு ஜாலிக்கு அர்த்தம் தெரிய போகுது. ஆனா உண்மையிலே ஜாலி மேன் தான் அவரு. அவரே அவர் சொல்லுவார். அவர் பேட்டி கேட்டாங்க, நான் ஜாலி மேன் தான் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ட்ரம்ப் இப்படிலாம் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்ட்டு அவங்களே கேள்வி கேட்கிறாரு. அதனால சுயம்பா சம்பாரிச்சவங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இவர் செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கெல்லாம் இவர் சேர்த்த மாதிரியே தெரியல, விட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவருடைய ப்ராப்பர்ட்டிலாம் அதிகமாக இருக்கிறது துபாயில் தான். துபாயில் தான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாருங்களே. அப்புறம் அது எப்போ எந்திக்க போகுது தெரியல. வேலை செய்யுது சார். அது டி வேலை செய்யுது. கரெக்டாக சொன்னீங்க, டி வேலை செய்யுது. அதுதான் ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை இல்லை, ஆரம்பிச்சு முடிச்சு வளர்த்த விட்டு பிரச்சனை கொடுக்குது. இப்போ நான் எதுக்கோ சொன்னேன், நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்க. அதான் ஏன்னா துபாய்னா திருப்பி எந்திக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். அதனால் எதுக்காக சொல்ல வரேன்னா அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் அது சரி, நம்ம ஏதோ ஒரு யூடியூப்பில் சொல்லணும், டிவியில் சொல்லணும் சொல்கிறதுக்காகலாம் சொல்கிறதில்ல. அதுலேயும் ரிசர்ச் பண்ணி அதுலேயும் வந்துட்டு அதனுடைய ஃபேக்ட் என்னவோ உண்மைகளை அப்படியே எடுத்து சொல்கிறோம். அனலைசைஸ் பண்ணி பார்த்தாக்க ஆமாம், உலகம் ஃபுல்லாக பார்த்தாலும் அதுதான், எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதனால் இது இருக்கிறது என்ன செய்யறது? அது இப்போ நான் இப்போ அடுத்த கேள்வி, சார் நான் டியில் பேர் வச்சிருக்கிறேனே, டீ மாற்றிக்கிருங்க. அதை டி இருக்கிற போகிற இடத்துல டீயாக மாற்றிருங்க, அப்படியே வேலை செய்யும். நம்பர் கரெக்டாக இல்லை கூட செகண்டரி. டிஏ டீங்கிற சவுண்டை உச்சரித்து நீங்கள் பேசுங்க, பயன்படுத்துங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு வந்துட்டு நிறைய மாற்றத்தை லைஃப்பில் கொடுக்கும். சூப்பர் சார். வெற்றி வாழ்க்கை வேணுமா? அதற்கு ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இருக்குப்பா. உன்னுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை கொடுத்தால் அதுவே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க, எவ்வளவு இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? சரிங்க, தப்பி தவறி டி, அந்த டேர் டெவில் இருக்கக்கூடிய டீல நீங்க பேர் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா அந்த டீல மட்டும் மாத்தி போடுங்க. அந்த உச்சரிப்பே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்காகவே லைன் அப் ஆகி வந்துட்டே இருக்கு. அதனால மறக்காம நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.